ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மணி 3 ஆயிட்டு நான் வந்துட்டேன். டண்டட்டக்கா டம்கிட்டக்கா. நான் இப்போ என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாவே கேட்டுகிட்டே இருந்தாங்க, சிஸ்டர் 10,000 ரூபாய்க்குள்ள நான் எப்படி வந்து குடும்பம் நடத்துறது, அதில் எப்படி நான் வந்து சேவ் பண்ணுறது, தயவு செஞ்சு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3-4 நாளாக கேட்டாங்க. அதனால என் மேலே கோவமாக வேற மாறிட்டாங்க. இதுக்கு மேலே சிஸ்டரோட கோவத்தில் நம்ம வந்து பங்கெடுக்கக்கூடாது, பாசத்தில் மட்டும்தான் பங்கெடுக்கணுங்கிற ஒரே நல்ல எண்ணத்தில் நான் இன்றைக்கி வந்து அவங்களுக்காக வீடியோ கொண்டு வந்துட்டேன். நேற்று காய்ச்சல் அதனால வீடியோ போட முடியல. எனக்காக ஒரு 2 ஜீவன் என்னை கேட்டுச்சு காய்ச்சல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியா? இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ இந்த 10,000 ரூபாய்க்குள்ளே மட்டும்தான் இருக்க போகுது. இதில் வந்து நம்ம செலவும் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம வந்து நகையை எடுத்து வச்சு தங்கத்தில் நம்ம ஜொலிக்க போகிறோம். அது எப்படி 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 நீங்கள் யோசிப்பீங்க, அதெல்லாம் அப்படினாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், எப்பவும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு ஒரு கமெண்ட்டையும் தட்டி விட்டுருவீங்களா? நம்ம கமெண்ட் எல்லாம் பேசலாமா? ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்கே வருவோம்? மளிகை கடைக்குள்ளே தான் வருவோம். மளிகை இல்லாமல் வீட்டோட வேலை நடக்குமா? வாய்ப்பே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு உன்னை காணாத நானும் நான் இல்லையே அப்படின்னு பாட்டு படிச்சுட்டு எங்கே போகணும்? மளிகைக்கு தான். இப்போ நிறைய பேர் வந்து லிஸ்ட்டை கொடுத்த உடனே நமக்கு வந்து வந்துடுது, என்னப்பா இந்த கதை ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது, என்ன சொல்லிட்டு இருந்தேன், லிஸ்ட்டை கொடுத்துட்டா போதும் நமக்கு வந்து ஜாமான்லாம் வந்துடும். ஆனால் நீங்கள் போய் பார்த்து வாங்குறதுல இருக்க இதே வேறங்க. நான்லாம் அப்படி தான். ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். அது எங்கெங்கே எந்தெந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் நமக்கு மட்டுமே தான் கிடைக்கும். அந்த ரகசியத்தை அடிச்சு கேட்டால் நீங்கள் யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. நான்லாம் அப்படி தான். யார்கிட்ட எங்கெங்கே கிடைக்குமோ அதெல்லாம் அங்கங்கே தான் போய் ஜாமான் வாங்குவேன். ஒரே கடை லிஸ்ட்டை கொடுத்துட்டு அவன் தரதை மொத்தமாக எடுத்தே மாட்டேன், ஏற்றிக்க மாட்டேன். கோதுமை மாவு இங்கே கம்மியாக வாங்குறாங்க, கோதுமையை என்ன பாக்கெட் இங்கே கம்மியாக இங்கே வாங்கு. அப்படி தான். இது வரைக்கும் ஆன்லைனில் எந்த மளிகை ஜாமானும் வாங்கலை, எல்லாமே வெளில தான் வாங்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் யோசிச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா 2,500 ரூபாயில் நமக்கு அதிலே ஒரு 100-150 குறையும். அது யாருக்கு? நமக்கு தான். 800 அப்படின்னு நினச்சிக்கோ சரிங்களா? ரெண்டாவது என்னது, அரிசி. சோறு இல்லாமல் முடியுமா? நம்மலாம் தமிழ்நாட்டுக்காரங்க, இப்போ வடநாட்டுக்காரங்களாக இருந்தால் ஒரே சப்பாத்தியாக தின்னுக்கிட்டு கிடக்கலாம். நமக்கு சப்பாத்தியும் செட் ஆகாது. மாதத்தில் இல்லை வாரத்தில் 1 நாள் 2 நாள்லாம் திங்கலாம். எப்போ பார்த்தாலும் கோதுமையே தின்னுட்டு இருக்க முடியாது. ஸோ அரிசி முக்கியம். 1,500 போட்டிருக்கேன். 1,500 ரூபாய்க்கு நீங்கள் அரிசிலாம் வாங்கிறாதீங்க. 2 மூடையாக வாங்கி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு மாதத்துக்கு கொஞ்சமாக கிடைக்கும். அதாவது ஒரு 15 கிலோ 20 கிலோ அப்படி ஆகும். அடுத்து ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கிடைக்கும். அப்போ அதுலேருந்து கொஞ்சம் காசு மிஞ்சும். இந்த காசு மிஞ்சுறது எல்லாத்தையுமே தனியாக உண்டியில் சேர்த்து வைக்கணும் சரியா? இப்போ இந்த மளிகை வாங்குறோமா, இந்த மளிகையில் ஒரு 100 ரூபாய் குறையுதுன்னு வைங்களேன், ஒரு 50 ரூபாய் சொல்லுங்கள், 50 ரூபா குறைஞ்ச கூட நம்ம எடுத்து வைக்கணும். அரிசிலையும் பாருங்கள் குறையும் போது, ஏன்னா ஒரு மாதம் கூடாக்குவோம் ஒரு மாதம் குறையாக்குவோம். அப்படிங்கும்போது நமக்கு இதுலேயும் கொஞ்சம் குறையும், நம்ம எடுத்து வைக்கலாம். நெக்ஸ்ட் என்னது, பால் தான். பால் கண்டிப்பாக நமக்கு தேவை. குழந்தைங்க இருக்கிற வீட்டாக இருந்தால் பால் தேவை. நான் வந்து டெய்லி 1/2 லிட்டர் வாங்குவேன். சம்டைம்ஸ் வந்து கூழ், கம்மங்கூழ், கேப்பக்கூழ் அந்த மாதிரிலாம் ஆக்கும்போது நான் வந்து பால் பாக்கெட்டை வந்து குறைச்சிப்பேன். ஸோ அதனால் எனக்கு வந்து மாதம் 900 ரூபாய் வராது, கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபாய் வரும், சம்டைம்ஸ் 750 வரும். ஏன்னா கூழ் குடிக்கிறதுனால நாங்கள் பால் வாங்க மாட்டோம் அப்படி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் 450 ரூபா போடுங்க, இன்னொரு மாதத்துக்கு வந்து 450 ரூபா அப்படி எடுத்து வைங்க. அப்படி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மாதத்துக்கு வந்துடுமா? மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கேஸை வந்து கொஞ்சம் கம்மியாகவே செலவு பண்ணுங்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். கேஸ் எப்படி மிச்சம் பிடிக்கிறதுன்னு தெரியலன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோவே போடுறேன். ஓகேவா? எப்போ பார்த்தாலும் இவன் எதையாவது ஒன்று சொல்லி நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்காளே அப்படின்லாம் கண்டிப்பாக நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், அவ்வளோதான். யான் பெற்ற இன்பம் பிறரும் பெருக அப்படிங்கிறத இது என்னோட நோக்கம். அதனால் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் உனக்குள்ளதை ஏன் எல்லார்ட்டுமே புலம்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம சந்தோஷப்படுற மாதிரி மற்றவங்களும் சந்தோஷப்பட்டாங்கன்னா அவங்கள பார்த்தே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதெல்லாம் வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். என்னால் நிறைய விஷயத்தில் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் அது மூலமாக கஷ்டமும் பட்டிருக்கேன், அது வேறு விஷயம். ஏன்னா நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் நம்மளை வந்து அவங்க அந்தளவுக்கு யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் என்னது, நான்வெஜ் தான். நான்வெஜ் இல்லாமல் வாரம் எப்படி ஓடும்? இன்றைக்கி பாருங்கள், நான் வெள்ளிக்கிழமை சம்டைம்ஸ் நான்வெஜ் எடுப்பாங்க முஸ்லீம்ஸ் வீட்டில், மற்ற இடத்துல அது எடுக்க மாட்டாங்க. ஆனால் சண்டே பாருங்கள் கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும். ஒரு சிக்கன் வாங்குங்க, மட்டன் வாங்குங்க, போட்டி வாங்குங்க, இல்லை ஃபிஷ் வாங்குங்க, ஏதோ ஒன்று வாங்குங்க. நெத்திலி மீன்லாம் 1/2 கிலோ 150 ரூபா அப்படின்னு வரும்போது அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, நமக்கு லாபம் தான். ஓகேவா? அப்படி நீங்கள் நான்வெஜ் ஃபிஷ் வாங்கும்போது சிக்கனை குறைச்சிக்கணும், சிக்கன் அதிகமாக எடுக்கும்போது ஃபிஷ்ஷை குறைச்சிக்கணும். இப்படி எதையாவது ஒன்று மாற்றி செஞ்சால் மட்டும்தான் நான்வெஜ் முடியும். என்னம்மா? குழி. நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் நமக்கு மட்டும் தானே, அதனால் 300 ரூபா. ஏன் 300 ரூபா போட்டிருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு போடலையா அப்படின்னு நினைப்பீங்க. என்னங்க, நான் திருப்பவும் சொல்கிறேன், இது வந்து நமக்காக நம்ம செலவு பண்ணுறதுக்காக கொடுத்த 10,000 ரூபாய். இந்த 10,000த்துக்குள்ளே நம்ம வந்து செலவும் பண்ணிவிட்டு சேவிங் பண்ணணும். மிச்சத்தெல்லாம் அவர் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். இந்த 10,000 நம்ம குடும்பத்தை நடத்தி ஒரு நல்ல இல்லத்தரசியாக கொண்டு வரணும் இல்லையா? அதுக்காக தான் இது. ரீசார்ஜ் எதுக்கு? என்ன மாதிரி வீடியோ போடுறவங்க எல்லாத்தையும் வீடியோ போட்டு நம்மளும் ஒரு இல்லத்தரசி அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ, இந்த ரீசார்ஜ் எல்லாமே. ஸோ 300 ரூபாய் நீங்கள் போடுங்க. நான் வந்து ஓப்பனாக சொன்னால் நான் 250 ரூபா தான் போடுவேன். எனக்கு டெய்லி 1 GB தான் வரும். என்னம்மா?
அப்படி சொல்லிட்டா சரி, நான் வந்து குளிக்க ஊத்துறேன்னா. இப்போ உடனே குளிக்கணுமா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா? முடியாதா? சரி, அப்போ நான் வரேன். இப்போ குளிச்சே ஆகணுமா? இந்த வந்துட்டேன். எனக்கு அழைப்பு மணி வந்துவிட்ட காரணத்தினால் ஒரு 5 நிமிடத்தில் நான் உங்களுக்கு வீடியோவை வந்து சேர்ந்து கொள்கிறேன். இல்லை, பேசலை, வந்துட்டேன். அடுத்து வெஜிடபிள்ஸ் தான். கொஞ்சம் குடும்பம் இது, அதனால் அங்கே போயிட்டேன். ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு, பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க நாட்டாம தலைவியாக நான் தான் போனேன். பஞ்சாயத்துலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ திரும்ப வந்துட்டேன். அடுத்து வெஜிடபிளை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபா போட்டிருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் நான் அதை வந்து போட்டிருக்கிறேன். ஓகேவா? ஆனால் மேக்ஸிமம் வந்து குறைக்க பார்த்துக்கோங்க. இப்போம்னா பார்த்துக்கங்களேன், 5 கிலோ 100 ரூபா பல்லாரி அப்படின்ட்டு வருது. அப்போ 5 கிலோவாக நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மாதத்துக்கு மேலே தாராளமாக ஓடும். அது வந்து நமக்கு வந்து காசு சேவ் ஆகும். மாதம் நம்ம வாரம் நம்ம போய் வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு டைம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நமக்கு வந்து காசு சேவ் ஆகும். அந்த காசை எடுத்து நம்ம வந்து ஒரு உண்டியில் போட்டுக்கலாம். இப்போ 1000 ரூபா வர இடத்துல 900 ரூபா வந்துச்சுன்னா அந்த 100 ரூபா மிச்சம் தானேங்க. அந்த 100 ரூபா என்ன பண்ணணும்? நம்ம தூக்கி உள்ளே போட்டுறணும். அப்போ நமக்கு அது வந்து ரொம்ப சேவ் ஆகும். இவன் நம்ம எப்போ பார்த்தாலும் எடுத்து உண்டியில் போடணும்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் சேவ் பண்ணி பாருங்கள். நமக்கு 10,000 சூப்பராக வந்து குடும்பத்தை வந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேபிள் இல்லாமல் எப்படிப்பா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சில பேர் வீட்டில். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் கேபிள் இருக்குது. ஆனால் நாங்கள் டிவி பார்க்குறதுல, பசங்க டிவி பார்க்குறதுக்காக. ஸோ எல்லார் வீட்லேயுமே கேபிள் தேவை. 240 ரூபா. அதையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மெயின் பாயிண்ட்டு நம்மளால் வந்துடுவார். கோல்டு சீட்டு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து முக்கியங்க. இவ வேற அப்பப்போ வந்து என்னத்தையாவது ஒரு சீட்டை வந்து நீட்டிட்டு வந்துடுறா அப்படின்னு நினைக்காதீங்க. உன்னை எண்ணி இயற்கையை வியக்கிறேன், எட்டாத உயரத்தில் தங்கம் போச்சு எப்படி அப்படின்னு நம்ம எல்லாருமே பாடியிருக்கிறோம். அதாவது தங்க விலை வந்து அந்த அளவுக்கு சும்மா ராக்கெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. நீ ராக்கெட்டில் போட நான் வேற வேகத்தில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அது பின்னாடியே போக வேண்டியிருக்கு. ஏன்னா வேற வழி இல்லையே. எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து நகை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால அது ராக்கெட் வேகத்தில் போனாலும் சரி தான், நம்ம ஜெட்டு வேகத்தில் நம்ம போகிறோம், நம்ம தட்டி தூக்குறோம் தங்கத்தை. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நகைச்சீட்டு தான் போடணும். நகைச்சீட்டு வந்து ஒரு மாதத்துக்கு 1500 ரூபா போடுங்க. அப்போ 10 மாதத்துக்கு 15,000 ரூபா, 12 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சுன்னு யோசிச்சுக்கோங்க. அதில் ஏதோ ஒரு கிராம்னாலும் சரி அது நமக்கான நகையாயிரும். ஒரு அவசரத்துக்கு அது எப்போவுமே உதவும். நம்ம குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக நகைங்கிறது தேவை. ஸோ அதனால் நகைச்சீட்டு 1500 என்னென்னமா காணும்லாம் நினைக்காதீங்க. சிறுதுளி பெருவெல்லாம். அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்க்குறது கூட நமக்கு வந்து பெரிய விஷயத்தில் வந்து உதவும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நகைச்சீட்டு போட்டே ஆகணும். நீங்கள் ஆர்டி போடுவீங்களோ இல்லை காடி போடுவீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஆர்டிலாம் சும்மா வேஸ்ட்டுங்க. என்ன சொல்கிறது, அவன் வந்து நம்மகிட்ட இருந்து 500 ரூபாயா பிடுங்குவாரான். வருஷத்துக்கு வந்து 6000 தான் தருவாரான். அது 5 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியுமா? அந்த 5 வருஷத்துல இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக. இது யாருக்கு லாபம்? அவனுக்கா நமக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது அவனுக்கு தான் லாபம் கன்ஃபார்மாக, நமக்கு லாபம் கிடையாது. இதே 6000 கூட கொஞ்சமாக நீங்கள் போட்டு நீங்கள் நகை எடுத்தீங்கன்னா யாருக்கு லாபம்? நமக்கு தான், நம்ம தான் ராஜா அப்படின்ட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம கோல்டு சீட்டு கண்டிப்பாக போட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸு. குழந்தைங்க இருக்க வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாமல் எப்படி? ஸோ ஸ்நாக்ஸு கண்டிப்பாக இருக்கும். ஸ்நாக்ஸு நான் என்னோடய எல்லா வீடியோலையுமே சொல்லியிருந்தப்போ ஸ்நாக்ஸுக்கு வந்து அதிகமாக வந்து வாங்கி கொடுக்காதீங்க. வீட்டிலே செய்ய பாருங்கள். ஒரு கம்பு பிஸ்கட்டு, தென்னை பிஸ்கட்டு, சாமை பிஸ்கட்டு இதெல்லாமே பண்ணலாம். இப்போ நான் வந்து கம்பு பிஸ்கட் தான் நேற்று நைட்லாம் பண்ணி வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உண்மையிலே இந்த லெவலில் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே கிளாஸுக்கெலாம் நான் போனேன். நான் கிளாஸுக்கெலாம் போய் மெஷர்மெண்ட்டோட நம்மளே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணணும் பாருங்கள். அதுதான் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் கம்பு ராகி இதெல்லாம் வாங்கி நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் அதை முளைக்க வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா அது கூட நீங்கள் திரிச்சிருங்க. திரிச்சதுக்கப்புறமா ஒரு ஏதாவது சக்கரை இருக்கும் பார்த்தீங்களா, ஏதாவது சக்கரைங்கிற பாருங்கள் வச்சுட்டு நாட்டு சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து ஒரு லட்டு மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி லட்டு ரெடி. கம்பங்கூழ் அதே மாதிரி கம்பங்கூழ் கிண்டலாம், இல்லை எதையோ ஒன்று செய்யலாம் இல்லையா? ராகி நல்லா முளைக்க வச்சு வறுத்து திரிச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவுமே ரொம்ப நல்லது. இந்த பொடி வகை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன். நாட்டு சக்கரை மட்டும் இருந்தால் போதும். சக்கரை பாக்கு ரெடி பண்ணணுமா, அதில் ஊற்றுறோமா, 4 கரண்டியை ஊற்றி நல்லா கிண்டு 2 லட்டை பிடிச்சி வாய்க்கில் திணிச்சு விட்டோமான்னு இருந்துடும். இதுக்கு போட்டுட்டு கடையில் போய் அந்த ஸ்நாக்ஸை வாங்கி அவன் எண்ணெயில் போட்டானோ, எப்படி பொரிச்சானோ, எத்தனை நாளைக்கு முன்னாடி பொரிச்சானோ எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டேங்க. மற்ற இதே கிடையாது, நான் செய்கிறது தான்டா ஸ்நாக்ஸ் அப்படின்னு மாதிரி கொடுப்பேன். மாஷால்லாம் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கலாம். ஓகேவா? நாங்களும் ஹெல்த்தியாகவே இருக்கிறோம். ஸோ நீங்களும் ஹெல்த்தியாக இருக்குன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள். அதோட ரெசிபி நான் கண்டிப்பாக போடுறேன், உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் கம்பு பிஸ்கட், தென்னை பிஸ்கட், சாமை பிஸ்கட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு வைப்பேன். பிஸ்கட் செய்ய முடியாத நேரத்தில் அந்த பொடி இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது கம்பு மாவு, அந்த மாவில் கூழ் காய்ச்சுவேன். கூழும் காய்ச்ச முடியலையா, அதில் வந்து அந்த சக்கரை பாகை ஊற்றி லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். எதையோ ஒன்று செஞ்சு கொடுத்துருவோம் வீட்டில். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். என்ன, நமக்கு 9890 ரூபா வந்து போச்சு. இப்போ நம்மளோட சம்பளம் எவ்வளவு? 10,000 ரூபா. மிச்சம் எவ்வளவு? 110 ரூபா. இந்த 110 யாருக்கு? இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்து இந்த பட்ஜெட்டெல்லாம் போட்டு நடத்துகிற எனக்கு இல்லை, கண்டிப்பாக நமக்கு அந்த குயினே நம்ம தானே. ஸோ இந்த 110 நம்ம இந்த உலகத்தையே வாங்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உலகத்தில் வாங்க முடியாட்டாலுமே நமக்கு இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தாயா. ஆமாம், அந்த 110 ரூபா நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம். ஒரு பூ வாங்கிக்கலாம், ஒரு வளையல் வாங்கிக்கலாம்,
நான் கண்ணாடி வளையல் சொன்னேன்ப்பா, நீங்கள் தங்க வளையலெல்லாம் யோசிச்சாதீங்க. நான் கண்ணாடி வளையல் போடுவேன், எனக்கு பிடிக்கும், அதனால் நான் அதை சொல்கிறேன். இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம், சம்சா வாங்கிக்கலாம், வடை வாங்கிக்கலாம், ஒரு வேர்க்கடலை வாங்கிக்கலாம், எதையோ ஒன்று வந்து நமக்காக வாங்கிக்கலாம். இது நமக்கானது. 110 ரூபா தானே அப்படின்னு நினைக்காதீங்க, 110 ரூபா அப்படி நினைங்க, ஓகேவா? இதுதான்ப்பா 10,000க்குள்ளே வந்த பட்ஜெட்டு. இதுதான்யா உலகம், இதுதான்யா பட்ஜெட்டு. இப்படி தான்ப்பா நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த மாதிரி போட்டு பாருங்கள், நம்மளால சேவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ செலவும் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேவிங்ஸும் பண்ணி மிச்ச பேலன்ஸே நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பழகலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஓகே, பாய்மா.